ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பானம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ட்ரெடிஷ்னல் பெவரேஜ் நீர்மோர் பானகம். இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல இருந்து ஆல்மோஸ்ட் இது மறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு திருவிழாவில், ஒரு சம்மரில், ஒரு கோடை காலத்தில் நடக்கிறப்போ இதுதான் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக இருந்தது. ஒரு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லாங் ஜேர்னியில் கூட இதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நீர்மோர் பானகம் இதில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்? அதை நீங்கள் வீட்டில் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். ஸோ இப்போ இந்த நீர்மோர் வந்து நிறைய வெரைட்டியாக பண்ணலாம். பட் சிம்பிளாக பண்ணுற மாதிரி எப்படி அப்படின்னா, நான் யூஸ்வலாக பண்ணுறது மிக்சியில் இந்த போடுற ஒரு 4-5 இன்க்ரீடியண்ட்டை போட்டு ஒன்றா நல்ல ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு ஃபர்தராக கார்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்போ அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும். நமக்கு தேவையானது தயிர், மற்றபடி இஞ்சி. இதை வந்து ஒன்றா சேர்ந்து இந்த பச்சை மிளகா அரைக்கிறப்போ கொஞ்சம் கலர் மாறலாம், பட் ஆனால் நல்ல ஒரு பஞ்சி டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தயிர் போடுறோம். புளிக்காத தயிர் ரொம்ப முக்கியம். ஒரு பிஞ்ச் இஞ்சி, அதே மாதிரி பொடியை வெட்டி வச்சிருக்கிற ஒரு 1/4 மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இவ்வளோதான். ரொம்ப ஈஸி, சிம்பிள். இதில் நம்ம எடுத்துருக்கிற தயிருக்கு ஒரு 2 பங்கு தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு இதை இப்போ நல்ல ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம இதுக்கு ஃபர்தராக என்ன ஒரு கார்னிஷ் பண்ணி அழகாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை டைரெக்டாக சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஜஸ்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு கருவேப்பிலை. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பஞ்சி நீர்மோர் ரெடி. எந்த ஒரு மவுத் ஃபீலும் உங்களுக்கு உள்ளே இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். நல்ல பஞ்சி டேஸ்ட் இருக்குது. இஞ்சி போட்டிருக்கோம், அதேமாதிரி பச்சை மிளகா போட்டே பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இது பர்ஃபெக்ட் ரெடி. இப்போ அடுத்து நம்ம ஒரு பஞ்சி பானகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பானகம் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். யூஸ்வலாக வந்து மிக்ஸ் பண்ணியே பண்ணிட முடியும். பட் இந்த வெல்லம் பேஸ் அப்படி இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னா இந்த வெல்லத்தை கரெக்டாக உருக்கி காய்ச்சி அதுலேருந்து பண்ணுறது ஒரு பர்ஃபெக்ட் மெத்தட் சொல்லலாம். அதான் நீ பண்ண போகிறோம். ஒரு அடிஷ்னல் எஃபர்ட், பட் ஆனால் அதோட அவுட்புட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 பீஸ் அளவுக்கு வெல்லம், உடச்சி வச்சுருக்கிற வெல்லம் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம போட்ட வெல்லம் வந்து நல்லா உருகிருச்சு, கரைஞ்சி. ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு கொதி லைட்டாக வந்தோன்னா ரொம்ப கலர் மாறிட வேணாம். ஜஸ்ட் இதை எப்பொழுதுமே இந்த வெள்ளத்தில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். நம்ம எப்பொழுதுமே வெள்ளத்தில் பாகு காய்ச்சறப்போ அதை வடிகட்டி அதை தான் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வெரி கிளியர் ஒரு வெள்ளைப்பாகு. ஸோ இது கொஞ்சம் ஆறினோன்னே வடிகட்டி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். இப்போ இந்த வெள்ளத்தில் பாகு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது ஒன்லி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேலை தான். ரொம்ப சிம்பிள். ஏன்னா அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த மண், இம்ப்யூரிட்டிஸ் எதுவுமே இருக்காது. பர்ஃபெக்டான ஒரு பாகு இது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பவுலில் இதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த பானகத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பொடி பண்ணின ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் புதினா ஒரு பஞ்ச், ஒரு
12லேருந்து ஒரு 15 இலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல கையிலேயே கசக்கிடுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கசக்கிடுங்க அதில். ஸோ இதில் வந்து இப்போ ஏலக்காய், சுக்கு பொடி, புதினா. ஸோ இது நல்ல ஓரளவு இந்த மாதிரி நம்ம கசக்கி இந்த மாதிரி ஒன்றா ஒரு மாதிரி அந்த புதினாவில் இருக்கிற ஒரு அந்த மாய்ஸ்டரில் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மாதிரி ஒரு கம்பைண்டாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஒரு 3 லெமனை புழிஞ்சிடலாம். ஸோ இப்போது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லைப்பாகு, கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாம் பர்ஃபெக்ட், ஒரு பர்ஃபெக்டான பானகம். இதை இப்போது வடிகட்டி நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்க்கு லெமன் இருக்குது, எனர்ஜிக்கு ஸ்வீட்னர் அதாவது வந்து உங்களுக்கு வெல்லம், அதே மாதிரி வாசனைக்கு வந்து ஏலக்காய், அதே மாதிரி சுக்குப்பொடி. இதில் முக்கியமாக அந்த மின்ட்டு போட்டிருக்கிறது வெரி ரெஃப்ரெஷிங். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பானகத்தை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஃப்ளோட்டிங், அதாவது நம்ம என்னென்ன லெமன், மின்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கிளியர் பெவரேஜ் நமக்கு ரெடி. இதை இப்போது அழகாக ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம ஒரு மின்ட் லீஃபை ஒரு கார்னிஷ் பண்ணி ரெஃப்ரெஷிங்காக சர்வ் பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தி பெவரேஜ். ஸோ இந்த 2 ட்ரிங்க்கையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சம்மர் ஸ்பெஷல், எஸ்பெஷலாக நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக பண்ணுற உங்கள் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ஹெல்த்தி ரெஃப்ரெஷிங் பெவரேஜ் ட்ரிங்க்கு தான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு வீடியோட ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட டிப்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.